ஹாய் மீ செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிம்மினுக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பட் வி மீன் குக் 3 பேர் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி வர்ஷா அவங்களோட ஃப்ரெண்டுக்காக ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி நானும் ரெடி பண்ணியிருக்கேன். அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. இந்த ஒன் ஷாட்டோட நேம் சீக்ரெட் ஏஜென்ட். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு சயின்டிஸ்ட்டு எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு இடத்துல ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸான கைராவும் சாராவும் கூட வந்திருக்காங்க. ஏ ஹீரா, இந்த இடம் தான் தெரியுமா, இங்கே தாண்டி அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவனுங்க கொடுக்குற அந்த சயின்டிஸ்ட் மாதிரி ட்ரெஸ்ஸை, அவங்களோட ஜுவல்ஸ், அவங்க கிட்டே இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்களே பிடிக்கிட்டு, இப்போ அதாவது திட்டத்திட்ட ஜெயில் மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க வாங்கிட்டு அவங்க கொடுக்குற யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் உள்ளே போகணும். அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி செயல்பட்டுருக்கு. இங்கே அப்படி என்னதை தான் வச்சுருக்கானுங்க. உள்ளே போனவன் இது வரைக்கும் யாரும் திரும்பி வந்தது இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது சீனியரோட நிலமை அப்படின்னு கைரா கேட்குறா. யாருக்கும் தெரியும், இருக்கானுங்களோ இல்லை பரலோகம் போயிட்டானுங்களோ அப்படிங்கிறீங்க, என்னோட இப்படி சொல்கிற அப்படின்னு சாரா சொல்ல. வேற என்ன சொல்கிற அப்படி பாவி கிராதகி, ஒன்றாகாது, நான் பார்த்துக்கிறேன்னு இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்க பார்த்தியா அப்படின்னு கைரா புலம்ப. அமைதியாக இருடி, ஏதோ ஆகாது. டிடெக்டிவாக இருந்துட்டு இப்படி பயப்படுற. நான் ஹேங்கிங் மட்டும்தானே பண்ணுவேன், இந்த மாதிரி உள்ளரிங்களாம் வேலை பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னையும் சேர்த்து கூட கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் பக்கம் புலம்ப. இப்பெல்லாம் புலம்பாத கைரா, தைரியமாக இரு, நாங்கள் இருக்கோம்ல, நீங்கள் இருப்பீங்கடி, நான் இருப்பேனா அப்படிங்கிறா. சாரா அமைதியாக இருமச்சான், எல்லாம் ஒன்றும் ஆகாது அடி தோல் போடி அங்கிட்டு துரோகிங்களா, என்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாலே. என் கைரா ஒரு பக்கம் பேர் வைக்கா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாயை மட்டும் வாடி உள்ள அப்படின்னு. ஆல்ரெடி உள்ளே போனவனுங்க என்னென்னு தெரியல, இவ வேறு ஒரு பக்கம் பேர் வச்சுருக்கா. ஆமாம் இல்லை, சீனியர்லாம் பாவம் என்ன ஆனாங்கன்னு தெரில. சீனியர்ஸை உள்ளே போய் பார்க்கலாவா, அவனுங்களும் வந்து தக்கா மாட்டியிருப்பானுங்க, நம்ம போய் அவனுங்களை நல்லா வச்சு கலாய்ப்போம் அப்படிங்கிறீங்க. அடி பாவி அப்படிங்கிறா கைரா. ஏன் அவனுங்களை உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி இல்லை, இருந்தாலும் ஒருத்தர் கஷ்டப்படும் போது ஐயா அம்மா மதர் தெரேசா மூழ்றியா கொஞ்சம் அப்படின்னு சாரா சொல்ல. அப்படியே கைரா மறுக்கிறா. ஸோ 3 பேர் இப்படியே பேசிட்டு அவனுக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸை வாங்கி மாட்டிட்டு, நாடி இது ஏதோ சயின்டிஸ்ட்டுன்னு சொன்னாங்க, அதுக்குன்னு எப்படி வேற்று கிரகத்து வாசி மாதிரி இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு, இதை மாட்டிட்டு எப்படி இவனுங்களாம் நடக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி என்னவா இருக்கும், அப்படி என்னத்தை தான் ரிசர்ச் பண்ணி தொலைகிறான் இந்த இடத்துல உள்ளவன், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம். அவனுங்களுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சி பெரிய ஆள்னு பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாடி, இது வரைக்கும் அவனுங்க பேரை கேட்டாலே அப்படியே அவனுங்க தான் எல்லாமே பண்ணிடுவானுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த எண்ணத்தை மாற்றணும் அப்படிங்கிற சாரா. கைராவோ எப்படியோ உயிரோட போயிடும்ல அப்படிங்கிறா. அடிச்சி நீ வேற ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ போனதுமே ஆளுக்கு வந்துட்டு ஒட்டுக்கா விடுவானுங்கன்னு பார்த்தா 3 பேர்த்தையும் பிரித்து விட்டுறாங்க. ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுத்து, நீ இங்கே போ, நீ அங்கே போ, நீ அங்கே போன்னு அனுப்பிச்சி விட. எதை அப்படியே தனித்தனியாக அனுப்புகிறானுங்க அப்படின்ட்டு நீங்களும் சாரா கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல. நீ கைராக்கு தாங்க இதை உதறுது. மச்சான் என்னை தனியாக பிரித்து விட்றாங்க, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது மச்சான். நான் மச்சான் எப்படியாவது சொல்லி என்னையும் கூட ஸ்கூலில் ஏதோ குரூப் இருக்கும்போது நானும் இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கடி. ஸ்கூல் பிள்ளையா நீ, அதுவும் இல்லாமல் ஆக்சுவலி சொல்ல போனால் நாங்கள் தான் பயப்படணும், இங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது, சயின்ஸ்னால் என்னென்னு தெரியாமல் நாங்கள் இங்கே வந்து மாட்டிடுறோம். ஆனால் நீ அப்படி இல்லை, ஹேங்கிங்லாம் தெரியும்ல, கம்ப்யூட்டரில் பூந்து விளையாட வேண்டியது தானே, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா நீ எங்கே பின்னாடி வரேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்ல. எனக்கு பயமாக இருக்கேடி, அடித்தடியை நாங்கள் சமாளிச்சுக்கிறோம், இந்த அறிவுபூர்வமான வேலையெல்லாம் நீ பாரு அப்படின்னு சாரா சொல்லிவிட்டு கைராவை தைரியம் கொடுத்து அனுப்ப. நான் நல்லா பண்ணுறனால நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கைரா புலம்பிக்கிட்டே ஒரு இடத்துக்கு போகிறா. ஸோ சாராவை ஒரு இடத்துல இழுத்துட்டு போக நீங்கள் ஒரு பக்கம் அப்படியே 3 பேர் வரீங்க. ஸோ அப்போ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அங்கே அந்த சயின்டிஸ்ட் இருப்பாள் சீஃப், அவனை பார்க்குறீங்க. இந்த மண்டையன் தானே இங்கே இத்தனை பேரை வச்சு ரூல் பண்ணிகிட்ருக்கான், எல்லாத்துக்கும் டோக்கன் வேறு, பார்க்கறதுக்கு பக்கா ஜெயில் மாதிரி இருக்குது, உள்ளே வந்தால் வெளியே போக முடியாதான், எத்தனை வருஷமாக டேக்கா கொடுத்துட்ருக்க கவர்மெண்ட்டுக்கு, ஒன்றை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ அவனும் அப்படியே நடந்துட்டு இருந்தவன் திடீர்னு ஒரு ரூம் முன்னாடி டக்குன்னு நிற்கா. நீங்கள் அவ்வளோதான் பயந்துடுறீங்க, ஐயோ பார்த்துட்டானோ அப்படின்னு ஒழிஞ்சு நிற்கிறீங்க. ஸோ அவனும் அப்படியே திரும்பி குறுன்னு பார்த்துட்டு வேறங்க அப்படின்றதும் அங்கே உள்ள பாடி காசா பாஸ் அப்படின்னு வந்து நிற்க. அந்த தூணுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காள், அவளை இழுத்துட்டு வாங்க அப்படிங்கிற. அவங்களுக்கு தூக்கி வாரிப்படுது. வச்சு சுத்தம் மாட்டிட்டோம் அப்படின்ட்டு அது அப்படின்ட்டு இங்கே திருத்தன்னு மொழிக்கா. அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படிங்கிறான். அது நான் இந்த பக்கம் வழி தெரியாமல் வந்துட்டேன், ஏன்னா பேஸ் 3க்கு போக சொன்னாங்க, நான் இதுன்னு நினச்சி அப்படின்னு நீங்கள் தெரியாமல் வந்த மாதிரி சொல்கிறீங்க. அவனும் உங்களை குருகுன்னு பார்க்குறான். புதுசா? ஆமாம் சார்,
பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்ட்டு அவங்கள கிட்ட வரான். அட உதவி தள்ளி நில்றான். வந்ததுமே ஆரம்பிச்சிட்டான். நம்ம கன்னுக்கு வேலை வச்சிரும் போல அப்படின்ட்டு பின்னாடி தேடுறீங்க. பட் நீங்கள் தான் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு ஓ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. என்ன கன்னை தேடுறியா அப்படிங்கிறான். அப்படின்னு முழிக்கிறீங்க. இங்கே பார் அப்படின்னு காட்டுறான். சுற்றி அத்தனை சிசிடிவி இருக்குது. இத்தனை இருந்தால் நீ தப்பிச்சிட முடியும்னு நினச்சியா? நீ வந்ததுலேருந்து உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்க. யார் நீ அப்படிங்கிறான். அது நான் நான் அப்படின்ட்டு நீங்கள் முழிச்சிட்ருக்கா. அப்போ அங்கே ஜிமின் அப்படியே சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்னு வந்து சொல்கிறான். அவன் சொன்னதும் நீங்கள் ஏதே அப்படின்னு பார்க்குறீங்க. எங்கள் டீம் தான் அவளும் அப்படிங்கிறான். முதவி என்னடா நீயே போட்டு கொடுத்துட்ருக்க அப்படிங்கிறவன் முறைச்சி பார்க்க. அவனோ பாஸ் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு கேட்குறான். எதை பாஸா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே இவனை காப்பாற்ற சொல்லி நம்ம பாஸ் அனுப்பிவிட்டார். கடைசியில் இவனுக்கு கைகோலியாக வேலை பார்த்துட்ருக்கானா. அப்படிங்க கையால் உன்னை காப்பாற்ற நான் வந்து மாட்டிக்கிட்டேனடா அப்படின்ட்டு நீங்கள் மனசுக்குள்ளே அப்படியே நினச்சிட்டு அப்படியே முறைச்சி பார்க்க ஜிமின் அவன் கண்ணாலேயே எதுவும் சைகை பண்ணுறான். பட் உங்களுக்கு புரியல. அவன் மேலே அவ்வளோ ஆத்திரத்தில் இருக்கீங்க. ஓ மேடம் பெரிய ஆள் தான் போல இருக்கே. அப்போ இனிமேல் நீங்கள் என் கூட தான் இருக்கணும். பேஸ் 3 இல்லை பேஸ் 5 தான் நீ இருக்க போகிற அப்படின்னு பார்க்குறீங்க. ஜிமினோ எஸ் பாஸ் நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஃபர்ஸ்ட்டு இவளை ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ண சொல்லு அப்படின்ட்டு போகிறான். அப்படிங்க பரதேசி நான் ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ண நீங்கள் அடங்கி நிற்காமா அப்போ அப்படியே ஏண்டா உன்னை போட்டு தள்ளாமல் விட மாட்டேன்டா. உன்னை பிடிக்க தான் இங்கே வந்தேன் நாயை என்ன நீ பாத்ரூம் கழுவ வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாதுட்டு. ஸோ நீங்கள் அப்படியே அவன்கிட்ட ஃபைட் பண்ண போகிறீங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு உங்களால் நடக்கவே முடியல. இதுல எங்கேயாவது ஃபைட் பண்ணுறது இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ண அவனோ சிரிக்கிறான். என்னைவே அடிச்சிருவியா அப்படின்னு. ஆமாடா பார்க்குறியா அப்படின்ட்டு நீங்கள் கராத்தே போஸ்ட்டில் நிற்க. ஃபஸ்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணு உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிறான். நீங்களோ அப்பாடா பரவாயில்ல நல்லவனாக தான் இருப்பான் போல் அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வாடா அப்படிங்கிற மாதிரி நிற்கிறீங்க. ஓம்பளை கிட்டலாம் நான் ஃபைட் பண்ணுறதில்ல அப்படிங்கிறான். ஆனால் நான் உன்னை விடுறதா இல்லை அப்படிங்கிறீங்க. இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்கக்கிட்ட சண்டை போட நீங்களும் வந்துட்டு சண்டை போடுறீங்க. ஜிமின் தலையில் அடிச்சுக்காத குறையா. இவ இப்போ எதுக்கு இங்கே வந்தா என்ன பண்ணிகிட்டு இருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்க. அங்கே ஜேகேவும் தயங்கும் வந்துடுறானுங்க. நடா நடக்குது பாரு இந்த கொடுமையை நீயே அப்படின்னு காட்ட. நடா அவன்கிட்ட போய் சண்டை போட்டுருக்கா மலமாடுகிட்ட அப்படின்னு சொன்னால் கேட்டுருவாளா அவ. இவன் நம்மளை காப்பாற்ற வந்தாளா அப்படின்னு ஜேகே கேட்க தயங்கும். கன்ஃபார்மாக இவனுங்க நம்மளை காப்பாற்ற வரல போட்டு சமாதி கட்ட தான் வந்திருக்காளுங்க. இத்தனை நாளாக இதை உயிரோடையாவது வச்சுருந்தானுங்க. இதுக்கப்புறம் சமாதி கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கா. அவள் இன்னும் நம்மளை பற்றி சொல்லலை அப்படின்னு ஜிமின் சொல்ல. ஓ பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி பார்க்க. இங்கே அவங்களால அவன்கிட்ட தாக்கு பிடிக்க முடியல. என்ன இருந்தாலும் அவன் மலமாடு மாதிரி இருக்கான். ஐயோ ஒரு வேகத்தில் வாய் விட்டுட்டோம் முட்டியிலேயே. சாரா கூட இருந்தால் கூட ஒரு கையாக இருக்கும். அவள் வேறு என்னையே தனியாக மாட்டிக்கிட்டேனே தொக்கா அப்படின்னு நினச்சிட்டு ஆனாலும் விடக்கூடாதுன்னு விடாப்பிடியாக சண்டை போட. பட் உங்களுக்கு தான் அடி விழுகுது. அப்படியே உதறி கிழிஞ்சு பிளட்டு வருது. பொம்பளைங்களை நான் அடிக்கவும் மாட்டேன். அவங்கள ரொம்ப பூ மாதிரி ஹேண்டில் பண்ண நினைப்பேன். அதடிங்க நீ ரொம்ப அப்படின்னு அவங்கள அப்படியே மேலேருந்து கீழே வரி பார்க்குற ஒரு மாதிரி பார்வை. நீங்களோ சே அப்படின்ட்டு மூஞ்ச திருப்பிக்க. ரொம்ப அழகாக இருக்கியா அதனால அவனை அடிக்க மனசு வரல. ஸோ நான் சொன்னதை செய் என் டாய்லெட்டை க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். டாய்லெட்டை க்ளீன் பண்ணுமா அப்படின்னு பார்க்க 2 பேர் இந்த பக்கம் வந்தவங்க கைப்பிடிச்சு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறானுங்க. விட்டுங்கடா என்னமோ ஜெயில் கைது மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இங்கே இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஆம்பளைங்களாக இருந்தால் உயிரை எடுத்துருவேன். பொம்பளையாக போயிட்டேன் அதனால தான். ஓ பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளோ ஈஸியாக போச்சா இருட்டி நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ட்டு பாத்ரூம் தானே கழுவுற அப்படின்னு போய் அப்படியே பார்க்குறீங்க. அது நீட்டாக தான் இருக்குது. இதில் என்னத்தடா கழுவுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்கா. அங்கே ஜிமின் வந்து இது அங்கே இருக்குது க்ளீன் பண்ணுறதுலாம் அப்படின்னு காட்டுறான். வெக்கமா இல்லை அப்படிங்கிறீங்க. எதுக்கு அப்படிங்கிறான். பின்ன இங்கே வந்து அவனுக்கு கைக்கூலியாக இருக்கியா நீ? அப்போது நீங்களாம் பிளான் பண்ணி தான் இங்கே வந்திருக்கீங்களா? ஜேகே தலையில் அடிச்சுட்டு இவனெல்லாம் எப்படிடா நம்ம சீக்ரெட் ஏஜென்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க கேட்க. எனக்கும் அதே சந்தேகம் தான். ஏய் உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா அப்படிங்கிறான். எனக்கு இருக்குது. நீங்கள் தான் வரும்போது கடன் கொடுத்துட்டு வந்துட்டீங்க போல இருக்கு அப்படிங்கிறீங்க. இந்த வாய்க்கு ஒன்று குறைச்சல் இல்லை அப்படின்னு ஜிமினோம் சொன்னதை செய் அப்படின்னு மிரட்டுறான். என்னடா மிரட்டுற நீ சொன்னா செய்யணும் மாடிடு. டீமில் இருக்கும்போது சீனியர் பம்புவா இப்போ பார்த்தியா டாவான் அப்படின்ட்டு தயாங்கோ. நடி வாடா போடாங்கிற. நீங்கள் மட்டும் டீ போடலாம் உங்களுக்கு மட்டும் உரிமை இருக்குது எனக்கு இல்லையா? அதுவும் இல்லாமல் இது ஒன்றும் நம்மளோட ஆஃபீஸும் கிடையாது. நீங்கள் இப்போ எனக்கு சீனியர்ஸும் கிடையாது. நீங்கள் 3 பேரும் துரோகிங்க அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோ அப்படின்றது ஜேகே ஒரு பக்கம் கடுப்பாகிறான். நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. பார்க்கலாம் மேலே கைவிட்டா இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிற்கிறீங்க. ஜிமினோ டங்க மத்தியா நீ இப்போ தான் அவன்கிட்ட வாங்கி கட்டிட்டு வந்தேன் மறுபடியும் ஆரம்பிக்கிற. எங்கே பார் இங்கே இப்படி இருந்தால் தான் சர்வே பண்ண முடியும். இத்தனை நாள் நாங்கள் இங்கே இருக்கிறது காரணமே அவனுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கனால தான். இன்னும் எந்த எவிடன்ஸும் எடுக்கிற வரையும் பொறுமையாக தான் இருந்தணும். உனக்கெல்லாம் மூளையே இல்லை உனக்கு தெரியாதா? வந்தனாலே இப்படி மாட்டிக்கிட்ட அப்படிங்கிறான்.
அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உன் வேலையை பாரு. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல, அப்போ சொன்னது செய் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களாம் வெளியில் போக என்ன கொண்டாந்து பாத்ரூம் கழுவிட்டாங்க. ஒரு சிங்கத்தை கொண்டாந்து இப்படி சிறையில் அடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பாத்ரூமை இந்த கருமத்தை வேறு கழுவணுமா அப்படின்னு எட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பாத்ரூமே உட்காந்துட்டு அங்கேயும் இங்கேயும் தண்ணி ஊற்றிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி அப்படியே இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் வர ஜிமின் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். என்ன லுக்கு அப்படிங்கிறீங்க? க்ளீன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கைராவும் இந்த பக்கம் சாராவையும் கூட்டிகிட்டு வராங்க. ஜிமினோ இதுங்களும் இங்கே தான் இருக்கா அப்படின்னு பார்க்க என்னடி கோலம் இது அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. கொண்டு வந்து பாத்ரூம் கழுவ விட்டானுங்கடி அப்படின்னு நீங்களுமா மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க இல்லையே அப்படிங்கிறாங்க. அவளுங்களுக்கு அது மூளை இருக்குது அப்படின்னு தேங்க்ஸ் சொல்ல நீங்கள் மறைக்கிறீங்க. ஸோ அவங்க 2 பேரும் இப்போ நீங்கள் 2 பேரும் இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு நீங்கள் பார்க்க இங்கே ஏதோ ஒர்க் இருக்கான், அதை இதோ இங்கே இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க, அதான் வந்தோம் அப்படின்னு சொல்ல சாராவோ எனக்கு ஜேகே சீனியர் அப்படின்னு ஜேகேவை பார்க்குறீங்க. என்கிட்ட அனுப்பியிருக்காங்களா? சரி வா நம்ம போய் அலெக்ஸை பார்க்கலாம் அப்படிங்களா. அலெக்ஸா அது யார்? தெரியும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். இந்த பக்கம் தயாங்கோ அப்படி நீ என்கிட்ட வந்திருக்க அப்படின்ட்டு கைராவை பார்க்குறான். என்கிட்ட உங்கள் நேமை தான் சொல்லி அவரை போய் பாருன்னு சொன்னாங்க, நீங்கள் தான் சொல்லுமா அப்படிங்க. அப்படின்ட்டு அவனோ மேலே கிளம்புத்துட்டு சரி வா நம்ம போய் ஆக்சனை பார்க்கலாம். அது யாரடா இவனுங்களா அப்படின்னு அலெக்ஸ் ஆசன் எல்லாமே இங்கே உள்ள பர்சன்ஸ் தான், உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க சீக்கிரமே. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ யாரையோ பார்க்க போகிறேன்னு நினச்சிட்டு அவளும் கிளம்பி போகிறான். இங்கே நீங்களும் பாத்ரூமை கழுவி முடிச்சுட்டு ஏப்பா முடியலடா அப்படின்னு வெளியே வர கரெக்டாக அந்த சீஃபும் வரான். வரது கரெக்டாக இருக்குது. நீங்களும் அவனை முறைச்சிட்ருக்கா. அவனை வந்து நான் கழுவிட்டியா அப்படிங்கிறான். ஜிம்மினுக்கு உங்களை பார்த்தாலும் பாவமாக இருக்கான், வாய் ரொம்ப பேசுகிறதுக்கு அனுபவிக்கிட்டுங்கிற மாதிரி தான் அமைதியாக இருக்கான். அவனாலே அங்கே எதுவும் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு அப்படியே அவங்கள ஒரு மாதிரி குறுகுன்னு பார்த்துட்டு இப்போ போய் எனக்கு நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு எடுத்துருவா அப்படிங்கிறான். காஃபியா அப்படின்னு பார்க்குறீங்க. ஏன் போட தெரியாதா? இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது, காஃபி போட்டு இப்போ எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறான். சரி தோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட தான் போய் கேட்குறீங்க எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுறான். ஸோ காஃபி போடுறதுக்கு எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து காஃபி போட்டுட்ருக்கேன். அவங்களே பார்த்துட்டு நிற்கிறான். இங்கே வந்த ஜேகேவோ போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள வந்து அலெக்ஸ் அப்படின்னு கூப்பிட்றான். சாராவும் யாரும் வரப்போகிறாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ரூமே குறுன்னு பார்த்துட்டுருக்கா. திடீர்னு ஆள் உயரத்துக்கு ஒரு டாகு நாக்கு தொக்குப்பட்டு அப்படியே வர சாராக்கு இல்லை ஐயோ இது என்னடா நாய் ஓடி வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி ஜங்கு மடியில் போய் ஏறி உட்காந்துக்கிறா. ஹிப்பில் இருக்கா. ஸோ அவனும் என்ன பண்ணுற அப்படின்னு பார்க்க ஐயோ சீனியர் எனக்கு பயமாக இருக்குது சீனியர், என்ன சீனியர் நாயெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏறி உட்கார. ஏய் நாய் தானே பத்த மாதிரி கத்துற, விட எனக்கு நாய்னா தான் பயம் சீனியர். அவ்வளோ வாய் பேசுவேன், எல்லார்ட்டையும் சண்டைக்கு போவேன். அது வேறு டிபார்ட்மெண்ட், இது வேறு டிபார்ட்மெண்ட். நாய் கடிக்கும்ல. மனுஷங்கிட்டே அப்படி சண்டை போடுற. மனுஷன் பரவாயில்ல கையால் தான் சண்டை போடுவான், இது வாயால் சண்டை போடும். கடிச்சா வேறு 32 ஊசியாம். ஐயோ இப்போ வேறு மருந்தெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குதுங்கிறாங்க. நாயா மாதிரி சாகிற அளவுக்கெல்லாம் எனக்கு மனசு இல்லை சீனியர், காப்பாற்றுங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் உட்காந்துட்டு அவ்வளோ குதின்னு குதிச்சுட்டுக்கா. அதுவோ புதுசாக அவளை பார்த்ததும் அப்படியே ஓன்னு குறைச்சிட்டு அவளை சுற்றி வர. அவளுக்கோ பயம், விட்டா ஏறி தலையில் உட்காந்துருவாளாட்டிருக்கு. அப்படி ஏறிட்டு இருக்க ஜங்குக்கோ நடி பண்ணுற அப்படின்ட்டு அலெக்ஸ் அமைதியார் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் காம் பண்ணுறான். அதுவும் அவன் சொன்னதும் அப்படியே பெட்டி பழமாக அடங்கி அப்படியே உட்காந்துருச்சு. ஸோ சாராவும் நான் இறுக்கி ஹக் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கா. அப்படியே ஹிப்பில் உட்காந்துட்டு அவனை ஹக் பண்ணிகிட்டு இருக்கா. குதிச்சு இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணியிருக்கா. ஸோ அவனோட செஸ்ட்டில் அப்படியே அழுந்திக்கிட்டு இருக்கு. அப்படியே ஜேகே கழுத்தில் மூஞ்சி வச்சுட்டு படுத்துட்ருக்க. ஜேகே ஐயோ நான் படுத்துறாளேன்னு அது உக்காந்துருச்சு, இப்போ நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாராவை சாராவோ மெதுவாக நிஜமா நம்பலாமா அப்படின்னு ஒத்த கண்ணை திறக்க பாரடி அப்படிங்கிறான். இப்போ அப்படியே திரும்பி மெதுவாக பார்க்க அதுவோ உட்காந்துட்டு அமைதியாக பார்த்துட்டுருக்கு. வாடா அப்படின்னு இருக்கா அவளுக்கு. ஸோ அப்படியே தான் இன்னும் இடுப்பில் இருக்கா. ஜங்குக்கு அவளே பார்த்துருக்கா. இறக்கி விட்டுறது அப்படிங்கிறா. நான் அடி ஒன்று ஏற்றி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பார்க்க ஏற்றி விட்டால் தான் இறக்கி விடுவீங்களாக்கும் அப்படின்ட்டு அவ்வளோ சாரி சீனியர் கடிக்காதில்ல அப்படின்னு கேட்குறா. நான் சொன்னால் தான் கடிக்கும்,
கடிக்க வைக்கணுமா அப்படிங்கிறான். ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவனை இழுத்து ஹக் பண்ண. ஸோ 2 பேரும் அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகி ஜங்கு கீழே விழுந்து இப்போ அவன் மேலே அப்படியே வந்துட்டு சாரா விழுந்த வேகத்தில் அப்படியே 2 பேரோட லிப்பும் ஒருத்தர் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்க. இங்கே அலெக்ஸோ நடக்குது, நான் இங்கே ஒருத்தர் இருக்கண்டாங்கிற மாதிரி அது உட்காந்துருக்கு ரொம்ப நேரமாக. இங்கே ஆக்சனோட ரூம்குள்ளே அப்படியே வந்துட்டு தயாங் வந்து கைராவை கூட்டிகிட்டு உள்ளே நுழையிறான். ஸோ அவ்வளோ யாரோ அதே மாதிரி தான் சாரா மாதிரி தான் யாரோ வரப்போகிறாங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அவனும் ஒரு பாக்ஸ் எடுக்கிறான். ஆக்சனை காட்டுறேன்னு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. தோ இவர் தான் ஆக்ஷன், மீட் மிஸ்டர் ஆக்சன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு எலி இருக்குது, அதை காட்ட. அவ்வளோதான், அவளோ அலறி அடித்து கதறுன்னு கதறிட்டு இருக்கா. ஐயோ சீனியர்னு சொல்லிட்டு தேங்க சுற்றி அவள் ஓடி வந்துட்டுருக்கா. அந்த எலியை தேங்க அப்படியே எடுத்து கீழே விட அதுவோ கீச்சுன்னு கத்திக்கிட்டு காலுக்குள்ளே பூந்து ஓடுது. ஸோ கைரா அவ்வளோதான், இல்லை அங்கிட்டும் ஏறி இறங்கி குதிச்சுட்டு அவள் தாவி குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணல. இங்கே தேங்க நின்று வயிற்ற பிடிச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஹே நாடி ஆளுக்கு பெரிய 3 பேர் பக்கத்துக்கு 3 Idiots மாதிரி தெரியுவீங்க, என்னமோ பெரிய 3 Roses கேர்ள்ஸ் மாதிரி அப்படி ஃபோர்ஸாக இருப்பீங்க. இப்போ என்னென்னா ஒரு எலிக்கு பயந்து ஓடிட்டுருக்கா அப்படிங்க. அதை வேறு டிபார்ட்மெண்ட், இது வேறு டிபார்ட்மெண்ட் போவையா அப்படிங்கிற மாதிரி கைராவோ. நான் அவங்களெல்லாம் விட ரொம்ப பயந்த பொண்ணு, என்கிட்ட எலியெல்லாம் விட்டு விளையாடலாமா சீனியர், ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகா இது, அதை பிடிங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பிக்கி பேக் மாதிரி வந்து அவளும் அப்படியே ஏறிக்கா. ஏய் நடி பண்ணுற இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கையை எடுத்துட. ஐயோ சீனியர் அப்படி பண்ணிடாதீங்க சீனியர் அவ்வளோதான் அப்படின்ட்டு டப்புனி ஹிப்பில் இவ்வளோ ஏறி உட்காந்துக்கிறான். தேங்கோ அடியே என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படி பிடிச்சி இழுக்க பார்க்க. ஸோ அவளோட ஷர்ட் அப்படியே டர்ன்னு கிழிஞ்சிருது. தேங்க் ஒரு மாதிரி ஆயிடுது. அவ்வளோ அவன் எடுத்த ஃபோர்ஸில் ஷர்ட் அவன் கையிலையும் அவள் ஒரு பக்கமும் நிற்கிறான். ஸோ அவ்வளோ இப்போ தான் அவளை பார்க்குறா. ஸோ என்ன சொல்ல அவன் முன்னாடி ஒரு மாதிரி ஆயிடுது. கைரா டக்குன்னு அப்படியே கையை கொடுத்து அப்படியே செஸ்ட்டை மறைச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுத மாதிரி உட்காந்துடுறா. தேங்க் ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு அந்த எலியை பிடிச்சி அந்த இது கூண்டுக்குள்ளே விட்டுட்டு அப்படியே கிட்ட வரான். அப்படியே கைரா குனிஞ்ச மெனிக்கு உட்காந்துட்டுருக்க. அது சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவள் பக்கத்தில் அப்படியே உட்காடுறான். அவ்வளோ அழுதுட்டுருக்கா சைலண்ட்டாக. எனக்கு எலினா பயம், அதான் ஆனால் இப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவளுக்கு. ஸோ அழுதுகிட்டே இருக்கா. தேங்க் என்ன பண்ண தெரியல. டக்குன்னு அவளை எழுத அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அவ்வளோ அப்படின்னு ஷாக்காக அவனை பார்க்க. என்ன இப்போ இப்படி பார்த்தேன்னா நான் தானே பார்த்தேன், ஏன் எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்குறான். அவளுக்கு ஒன்றும் புரியல. சரி அப்படின்னு அவனையும் அப்படியே பார்க்குறான். அவன் கண்ணெல்லாம் டியர்ஸோட அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே அழகாக இருக்கா. ஸோ அவனும் அப்படியே பார்க்குறான். உன்னை பார்த்தானே எனக்கு பிடிச்சிருச்சுடி, ஆனால் எனக்காக இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து விட நினைக்கல. எனக்கு தெரியும் உனக்கு ரொம்ப தைரியம் கிடையாதுன்னு, ஹேக் பண்ணுற அளவுக்கு மட்டும்தான் உனக்கு பவர் இருக்குது, மற்றபடி ஃபைட்லாம் அவ்வளோவா தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இங்கே வந்திருக்கேன்னா நீ யாருக்காக வந்த அப்படின்னு கேட்க. கைராவை அப்படியே குனிஞ்சிக்கிறா. ஆக்சுவலி அங்கே டீமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட கைரா அப்பப்போ அப்படியே தயாங்க பாப்பா. இருந்தாலும் அவன் சீனியர், அதுவும் இல்லாமல் அவன் நல்லா அவங்களாம் ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க, கண்டிப்பாக நம்மளை திரும்பி பார்க்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு தான் இருந்திருப்பா. ஸோ தேங்க எப்படி சொல்லுவோம் அவ்வளோ சீனியர் அப்படின்னு பார்க்குறா. ஏண்டி ஒருத்தி ஏன் பார்க்குறான்னு தெரியாத அளவுக்கு ஆடி நான் முட்டாள். சீக்ரெட் ஏஜெண்ட்டாக இருக்கிறவன் பார்வையில் யார் என்ன நினைக்கிறேன் கண்டுபிடிக்க முடியும். உன் பார்வையில் இருக்கிற மாற்றம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? நீ வந்தப்போ இருந்ததுக்கும் இப்போ நீ இருக்கிறதுக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். அதையும் தாண்டி நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படிங்கிறதுக்காக மட்டும் வந்திருக்க மாட்டேன், எனக்காக தானே வந்த, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க. அவ்வளோதான் கைரா அவனை ஹக் பண்ணி, ஆமாம் என்னால் அங்கே இருக்கவே முடியல, அவங்கள எவ்வளோ நாள் மிஸ் பண்ண தெரியுமா, நீங்கள் இல்லாமல் இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சீனியர், அதான் அப்படின்ட்டு அவளுக்கு. சாரிடா, நான் சும்மா அவன்கிட்ட விளையாடணும்னு நினச்சேன், நான் இந்த அளவுக்கு நீ பயப்படுவேன்னு நினைக்கல, தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி அப்படிங்கிறான். அவ்வளோ பரவாயில்ல சீனியர் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அழுதுட்டு சொல்ல. ஹேய் நாடி இப்படி சொன்ன இப்படி இந்த பாரு அப்படின்ட்டு அவளை நிமித்த. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சீனியர் அப்படிங்கிறா. அவனோ டக்குன்னு அவன் ஷர்ட்டை கழட்டி இது போட்டுக்கோ அப்படின்னு கொடுக்குறான். ஸோ அவள் அந்த ஷர்ட்டை போட்டுக்க. தேங்கோ அப்படியே அவளையே பார்க்குறான். அப்படியே அவ்வளோ அப்படியே தேங்க பார்க்க ஸ்பேர் பாடியும் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு அவளுக்கு. சீனியர் இப்போ நீங்கள் இப்படி நடி அப்படி போனால் என்ன அப்படிங்கிறான். இங்கே இருக்க கேர்ள்ஸ் உங்களை பார்ப்பாங்களே அப்படின்னு அப்போ கூட பொசிசிவா அப்படின்னு அப்படியே அவன் வந்துட்டு மூக்கில் தட்ட. அவ்வளோ சிரிக்கிறான். ஸோ கிட்ட வந்துட்டேன் கிஸ் பண்ணிக்குவா அப்படின்னு கேட்குறான். பர்மிஷன் கேட்டதுக்கப்புறம் கொடுக்காமல் இருப்பாளா, அதுவும் அவளுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அவனும் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கைரா அப்படின்னு சொன்னதான் தாமதம். அப்படியே செவத்தில் சாச்சு அப்படியே தாங்கவளை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ கட் பண்ணா இங்கே காஃபி போட்டுட்ருக்கீங்க, அப்படியே பால் பொங்குது. அவசரத்தில் சிம்மில் வைக்காமையோ அப்படியே வந்துட்டு நீங்கள் ஃபூன்னு ஊத
ஜிமினோ தலையில் அடிச்சுட்டு சிம்மில் வை அதுவே இறங்கிடும் அப்படிங்கிற மாதிரி அவன் சிம்மில் அடுப்பை வைக்க அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்பட்டு பால் பொங்கி ஊற்றிடுமோன்ட்டு வெறும் கையிலேயே சட்டியை தூக்க நல்லா சுட்டுருது. டப்புன்னு அப்படியே அதில் பால் கொட்டிட போதும் டக்குன்னு வச்சிட்றீங்க. அடுப்புலேயே வச்சுட்டு அப்படின்னு கையை போட்டு உதறிட்டு இருக்கா. கையெல்லாம் அப்படியே ரெட்டாகிடுது. பார்க்கவே பாவமாக இருக்குது. ஜிமினோ உனக்கு தான் இதெல்லாம் வரல தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்ட்டு இருக்கான். நீங்கள் அவன் பேசுறதே காதில் வாங்கிக்கலாம். இவனுங்களுக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியுமா, பெரிய இவனுங்க இங்கே வந்து உட்காந்துட்டு ஓவராக சீன் போகிறாங்கிற மாதிரி ஜிமினை கருவிக்கிட்டே நீங்கள் கை எரியுது, இவன் வேறு படுத்துறானே, ஐயோ இங்கே வெளியே போ எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்த. நீ போட்டல் லட்சணத்தை தான் பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்கள் கையை பிடிக்க வரான். நீங்களும் வந்துட்டு கையை வலி தாங்க முடியா, ஐயோ எரியுதே அப்படின்னு சொல்லி கையை உதறிட்டே இருக்கா. ஜிமின் டக்குன்னு வந்து கையை காட்டுறி அப்படின்னு பிடிக்கிறான். அப்படின்னு அவனை பார்க்குறீங்க. அவனும் என்னாச்சு இப்படி சவந்திருக்கு பார், அறிவு இருக்கா அப்படி இப்படின்னா வந்து திட்டாங்க. கோவம் தான் வந்து கையை விடுங்க அப்படின்னு பிடிச்சி நீங்கள் இழுத்துட்ருக்கீங்க. அப்படின்னு சொல்லி டக்குன்னு இழுத்து அப்படியே அங்கே 2 ஃபிங்கர் நல்லா வந்துட்டு ரெட்டாக இருக்கு. ஸோ அந்த 2 ஃபிங்கர் அப்படியே அவனோட வாய்க்குள்ளே விட்டுறான். ஸோ நீங்கள் கொஞ்சம் அவன் வாய்க்குள்ள விட்டதும் ஷாக் ஆகிடுறீங்க. கையை உருவிக்க பார்க்க அவனும் விடாமல் அப்படியே லிக் பண்ணிகிட்டு இருக்க. அவங்க கையில் அதாவது நெருப்பில் இருக்கிற ஒரு பொருளை எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த ஹீட்னஸ்க்கு அப்படி எரியுது கையை. ஸோ அவனோட வாய்க்குள்ளே விட்டதும் சில்லுன்னு அவனோட எச்சில் பட்டு அப்படியே அவன் லிக் பண்ண அந்த சலைவா பட்டு அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. அதுவும் தாண்டி இப்போ அப்படியே அவன் அந்த இடத்துல லிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மோன நிலை நிற்க அப்படியே ஜிமின் உங்களே பார்க்குறான். 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் கண்ணை மூட ஜிமினோ அப்படியே ஒவ்வொரு ஃபிங்கராக அப்படி வந்துட்டு லிக் பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் கையை அப்படியே லிக் பண்ணுறான். ஸோ அங்கேயும் உங்களுக்கு எரியுது. ஸோ எல்லா பக்கமும் அவன் லிக் பண்ண உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கண்ணை மூடிட்டு அவனோட ஷர்ட் காலரை அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அவனும் அப்படியே ஒரு குட்டி அப்படின்னு அங்கே கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே கிஸ் பண்ண அதையே அக்செப்ட் பண்ணிட்டு தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே மறுபடியும் ஒவ்வொரு ஃபிங்கராக அப்படியே வந்துட்டு அவன் லிக் பண்ண அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்து எனக்கு இப்போ எதோ பண்ணுது, ரொம்ப டெம்ப்ட் பண்ணுறடி, நீ ஒரே ஒரு லெப் கிஸ் கொடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அவன் அப்படி கேட்டுருந்தான் அவங்களுக்கு சுயநினைவே வருது, என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முழிச்சு பார்க்க அவனும் அவங்க கையை அப்படியே லிக் பண்ணியிருக்க. டக்குன்னு அவன்கிட்ட அந்த கையை ஒத்துட்டு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு கடனை அங்கே ஒரு பாத்ரூம் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஓடிடுறீங்க. ஸோ ஜிமினா அப்படிங்கிற பின்னாடியே வரான். நீங்கள் உள்ளே போய் கதவை அப்படியே வந்துட்டு டமான்னு அடித்து சாத்திட்டு கையை தண்ணியில் வச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு உங்களை நீங்களே திட்டாங்க கத்திட்டு இருக்க. ஜிமினோ கேட்காமலே இருந்திருக்கலாம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டான்ட்டு அவனும் நம்ம ஏன் அவள்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கே. ஸோ நீங்கள் வரதுக்குள்ள அவன் காஃபி போட்டு அப்படியே ஊற்றி வச்சுருக்கான். நீங்களும் அப்படியே அவனையே பார்த்துட்டு வரீங்க. அவனும் உங்களே பார்க்க நீங்கள் டக்குன்னு குடிஞ்சிக்கிறீங்க. ஸோ அப்படியே பார்க்குறீங்க காஃபி போட்டாச்சு அப்படிங்கிறான். நீங்கள் அதை எடுக்க கையில் ஃபஸ்ட்டு மருந்து போடுறீ அப்படிங்கிறான். தேவையில்லை அப்படிங்கிறீங்க. சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு பிடிச்சி கையை எடுத்து அவனே வந்துட்டு அவங்களுக்கு மருந்து போட்டு விடான். நீங்கள் கையை உருவ பார்க்க உருவுனா அவ்வளோதான் அப்படின்ட்டு மிரட்ட நீங்கள் அப்படியே விட்டுறீங்க. ஸோ வந்துட்டு இப்போ மருந்தெல்லாம் போட்டு விட்டு இதை கொண்டு போய் கொடு அப்படின்னு கொடுக்க நீங்களும் அதை வாங்கிட்டு எல்லாம் இந்த நாதாரியால் வந்துச்சு, இந்த நாதாரி காஃபி கட்டனால தான் நான் போட போய் அவன் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். இந்த நாய்க்கு காஃபி ஒன்று தான் கேடு பரதேசி பாயில் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. கேமரா இல்லாத சைடாக பார்த்து அப்படியே ஒதுங்கி அந்த காஃபியில் தூணு துப்பி விட்டு இந்த காஃபியை கொடி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவன் முன்னாடி பாஸ் காஃபி அப்படின்னு நீட்டுறீங்க. ரொம்ப பவ்யமாக இருக்கியே அப்படின்ட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்க காஃபி குடிங்க பாஸ் அப்படின்னு வைக்கிறீங்க. காஃபி என்ன டிஃப்ரெண்ட் ஆக்குனா ஒத்து பார்க்க நீங்கள் ஐயோ கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு அப்படியே பார்த்துட்றீங்க. ஜிமின் பின்னாடி வந்தவனோ உங்களுக்கு நோட் பண்ணியிருப்பான். ஸோ அவனும் உங்களை முறைச்சிட்டு நிற்க நீங்களும் கண்டுக்காமல் இருக்கீங்க. இவளுக்கு அறிவே இல்லை, சும்மாவே நான் தொலைய மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் புலம்பிட்டு இருக்க. அவனும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். அந்த பாஸ் அந்த காஃபியை குடிச்சிருவான்ட்டு நீங்கள் எதிர்பார்க்க அவனை குடிக்காமல் டக்குன்னு அந்த காஃபியை அப்படியே தள்ளி வைக்கிறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்க. இப்போ அந்த பாஸ் அந்த காஃபியை அப்படின்னு துப்புறான். அப்படின்னு நீங்கள் முழிக்க இப்போது இங்கே யாராக நிற்கிறீங்க எல்லோரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்றான். எல்லோரும் வர எல்லாரையும் இதில் துப்புங்க அப்படிங்கிறான். அந்த காஃபியில் எல்லோரும் தூன்னு துப்ப. இப்போது அப்படியே நீங்கள் அவ்வளோதான் இல்லை அவன் பார்த்துட்டான்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ண போகிறானோ புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி அவன் துப்ப வச்சது நீங்கள் ஒரு ஆள் துப்பின காஃபி அவன் குடிக்கணுமாங்கிறதுக்கு. இப்போ எல்லாரையும் துப்ப வச்சு உங்கள்கிட்ட தான் கொடுக்க போகிறோம். உங்களுக்கும் ஐயோ நாமளே வந்து சவக்குழியை தோண்டி படுத்துட்டவேன்ட்டு இருக்கு. ஜிமினுக்கும் அதுக்கு மேலே எப்படி காப்பாற்றணும்னு தெரியல.
பைத்தியம் பைத்தியம் தானாக வந்து மாட்டிக்கிச்சு, ஏதாவது ஒன்று ஏடா குணமாக பண்ணி வைக்கிது, இதுக்கு இது அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜிமினோ அப்படியே கையை பற்றி நிற்க அங்கே அதுக்குள்ளே சாரா வந்துட்டு ஜேகே வந்துட்டு இங்கே பாரு இப்படி தான் பார்த்துக்கணும், இதுக்கு ஃபுட் வைக்க தான் வேலை, அதை நீ இந்த மாதிரி அமைதியாக சொன்னீங்கன்னா கேட்டுக்கும் அப்படிங்கிற மாதிரி எப்படி வந்துட்டு டாகை வந்துட்டு பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்க சாராக்கா ஷையாக இருக்கா. 2 பேருக்கும் கொஞ்சம் முன்னாடி நடந்த கிளிப்கேஸ் ஞாபகம் வந்து அவள் பேன் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஜேகேவோ ஹே நான் நைட்லாம் தூங்கலையா அப்படிங்க அப்படின்னு பார்க்குறா. பின்ன இங்கே உட்காந்து தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கிறான். அது இல்லை அப்படிங்க எது இல்லை அப்படின்ட்டு அவனும் ஒரு மாதிரி பார்க்க அது அப்படின்னு அவள் குனிஞ்சிக்கிறா. இங்கே பாரு இங்கே வெக்கப்படலாம் வரல, நமக்கு இங்கே டைம் இல்லை, சீக்கிரம் நம்ம இங்கேருந்து போகணும். ஆமாம் இவங்க வந்து மாதக்கணக்கு உட்காந்துக்குவாங்களாம், நாங்கள் வந்து ஒரே நாளில் அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு சாராவும் துடுக்குத்தனமாக பேச ஜேகே மறைக்க. சரி இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் முன்னாடி பண்ணி அந்த மாதிரி ஒன்று பண்ணு அப்படிங்கிறான். எது அப்படின்னு சாரா பார்க்க அவனோட லிப்ஸை அப்படிங்கிற மாதிரி செய்ய அவளுக்கு ஷையாகுது. சரிடி வைக்கப்பட்டே சாவடிக்காத, அவனை பார்த்துக்கோ நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஜேகே விட்டுட்டா அங்கேருந்து வரான். அதே மாதிரி தான் இங்கே தயாங்கோ அப்படியே சரி நான் இப்படியே ரொம்ப நேரம் நிற்க முடியாது, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், அவனை பார்த்துக்கோ பயப்படாத, அது வந்து சும்மா ஒன்றும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி கூண்டுக்குள்ளே இருக்கும் போதே எப்படி ஃபுட் வைக்கிறது அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்த்துக்க பழகி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போதைக்கு இதை பண்ணு அப்படின்ட்டு அங்கேருந்து தேங்க் போகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் போனீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணுற ரூம்லாம் இருக்கும், அதுக்கு இப்போதைக்கு பார்த்து மட்டும் வை, உள்ளே போய் தொலைஞ்சிடாத, ஹீரா மாதிரி நீயும் அவசரப்பட்டுறாத, பொறுமையாக தான் எல்லாத்தையும் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிவிட்டு ஹேக் பண்ணுறதுக்காக அவளுக்கு சில பல ஐடியாஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து தயாங்கும் வந்துட்டு ஷர்ட் போடுறதுக்காக வந்திருப்பான். ஷர்ட் போட்டுட்டு அவனும் அங்கே வர இங்கே ஜிமினோ அப்படியே நிற்கா. என்னாச்சுடா அப்படின்ட்டு 2 பேர் வரானுங்க. இவ பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணதெல்லாம் ஜிமின்னு சொல்ல சுத்தம் ஆக இவன் நமக்கு சங்குதாமல் போகமாட்டா அப்படிங்கிறான் ஜேகே. போகிற போக்க பார்த்தா எல்லாத்துக்கும் இங்கே சமாதி தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமினோ அப்படியே இப்போ இவன் என்ன பண்ண காத்துட்ருக்கானோ அப்படிங்கிற மாதிரி பார்க்க நீங்களோ தீ அப்படின்னு பார்க்குறீங்க. அந்த பாஸ் அந்த காஃபி எடுத்து இப்போ இதை நீ குடி அப்படிங்கிறான். அப்படின்னு தூக்கி வாரி போடுது. ஏற்கனவே எதிர்பார்த்துதான். ஐயோ ஜி இதை நான் அடிட்டு நீங்கள் கொமட்டிட்டு வர மாதிரி பண்ணுறீங்க. என்ன கொமட்டுதா, அப்போ உன்னோட எச்சை மட்டும் நான் குடிக்கணுமா, என்னடி நினச்சிட்ருக்க, இவ்வளோ பெரிய பேஸ் வச்சு நான் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த எந்த அளவுக்கு நான் இருப்பேன்னு தெரியாது, உன் கண்ணுக்கு தெரிஞ்ச கேமராஸ் மட்டும் தான் நீ பார்த்த, தெரியாமல் எவ்வளோ மைன்யூட்டாக இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறான். பெரிய சயின்டிஸ்ட் இல்லை, மாதிரி கொசு மாதிரிலாம் கேமரா சுற்றிட்டு இருக்கா, அது உங்களுக்கே தெரியல, நீங்கள் பதறி போய் பார்க்க என்ன அதெல்லாம் பார்க்கணுமா அப்படிங்கிறான். நீங்களோ எல்லா பக்கம் மண்டையாட்டி வைக்க அவனும் இப்போ இதை நீ குடிக்கிற அப்படிங்கிறான். ஐயோ கமெண்ட்டிக்கிட்ட வருது, என்னால் முடியாது சத்தியமாக ப்ளீஸ் வேணாம் தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு முதல் முறையாக மன்னிப்புன்னு கேட்டு கதறிட்டு இருக்கா. ஜிமினுக்கோ எவ்வளோ திமுறாக இருப்பா, ஐயோ இவன் கதறதை பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருக்குது இவனை அப்படின்னு துடிக்க நீங்கள் ஜெயிக்கவும் தாங்கோ டேவோ நம்ம மயிரில் கூட மதிக்க மாட்டா, அவளுக்காக நீ போராட போறியா அப்படிங்கிறான்னு பார்க்க என்ன அந்த அளவில் எனக்கு பிடிக்கும்டா, அது மட்டும் இல்லை ஒரு பொண்ணு இப்படிலாம் அவன் கஷ்டப்படுத்துகிறான், அவள் பண்ணது மட்டும் சரியா தப்பு தான், அவள் ஏதோ குழந்தைத்தனமாக பண்ணிட்டா, அதுக்கு எப்போ இருந்துடா அவள் குழந்தையானா அப்படிங்கிறானுங்க. இப்போ இது ரொம்ப முக்கியமாக அவளை காப்பாற்றணும்டா அப்படின்னு ஜிமினிங்க அவனால் நிற்க முடியல போராடிட்டு இருக்க. இங்கே நீங்களோ கதறிக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் வேணான்னு அவனோ குடி அப்படின்னு மூஞ்சிக்கிட்ட கொண்டு வரான். அவங்களுக்கு கொமட்டிக்கிட்டு வருது, விட்டால் அவன் மூஞ்சிலே வாந்தி எடுத்துற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அந்த வாஷ்ரூம்குள்ளே ஓடிடுங்க. போய் ரொம்ப நேரம் வாமிட் பண்ண ஜிமினுக்கு அங்கே நிற்க முடியல. ஸோ அங்கே பின்னாடி உள்ள வந்துட்டு அவங்க முதுக தடவி விட அந்த பாஸோ டக்குன்னு வந்து ஜிமினை தள்ளி ஹேய் நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கும்போது நீ எதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்னு ஜிமினை வரட்டிட்டு அவனும் அவங்க கிட்டே வர. நீங்களோ அப்படியே ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு அவங்க டச் பண்ணுறதுக்குள்ளே டக்குன்னு நகர்ந்து நின்று என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ நான் அந்த காஃபியை குடிக்க முடியாது, ஓகே நீ குடிக்க வேணாம், ஆனால் உனக்கு நான் ஒரு ஆப்ஷன் தரேன், நீ பண்ண தண்டனைக்கு தப்புக்கு தண்டனையா என் கூட இருக்கணும் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, பிடிக்காத பொண்ணை தொடுற அளவுக்கு கெட்டவன் இல்லைனா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, என் கூட வேறேன் அப்படிங்கிறான். அவனுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ ப்ரப்போஸ் பண்ணுறான். ஆஹா நாம் ஒன்று பண்ணலாம் நினச்சா இது கூட நல்லா இருக்குல்ல, என்னையை பிடிக்க வந்த போலீஸை நான் பிடிச்சிட்டா எப்படி இருக்கும் அதுதான் அப்படிங்கிறான். நீங்களா நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஏன் என்னை பிடிக்கலையா அப்படின்னு கிட்ட நெருங்கி வரான். அது இவன் நான் கிட்ட வரான் அப்படின்ட்டு டக்குன்னு வந்து அப்படி இல்லை நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, ஏதோ தப்பாக இங்கே நடக்குதுன்னு சொல்லி தான் நானே இங்கே கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தேன், இதுக்கப்புறம் இங்கேருந்து உன்னால் போகவே முடியாது. எஸ் நீங்களாம் நினைக்கிற மாதிரி தப்பாக தான் நடக்குது, ஹியூமன்ஸோட பார்ட்ஸை வச்சு நான் சில பல ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன், நான் பெரிய சயின்டிஸ்ட், வெளி உலகத்துக்கு உள்ளுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னு யாருக்கும் தெரியாது, அது யாருக்கும் தெரியவும் தேவையில்ல, அவங்க ஏஜென்சிலேருந்து தான் நீ வந்திருக்க. ஸோ
அங்கேருந்து வந்த நீ என் கூட இங்கேயே செட்டில் ஆயிரு. இதுக்கு மேலே உனக்கு ஆப்ஷன் இல்லை, நீ இருந்து தான் ஆகணும், உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. பட் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், உன் விருப்பம் இல்லாமல் உன்னை தொட மாட்டேன், தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உங்களுக்கும் ஓகேன்னு தோணுது. பிகாஸ் அவன் ரூமில் இருந்தால் அவனை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கலான்ட்டு ஓகேன்னு ஒத்துக்கிறீங்க. பட் இதெல்லாம் வெளியில் கேட்குற ஜிமினுக்கு தாய்க்கு மேலே கையை மூடிட்டு, இவளை எனக்கு வர்ற அத்தத்துக்கு அடிங்க டே அமைதியாக வர்றா, இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டோம், இவங்களை ஏன் அனுப்பி வச்சாரு, இவரை அனுப்பி வைக்காமே இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவனுங்களுக்கு கோவம் தான் வருது. ஸோ வந்துட்டு இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. ஸோ அவங்கக்கிட்ட ரொம்ப வந்துட்டு அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதாகட்டும், எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீடம்லாம் கொடுக்குறான். நீங்களும் சமத்து பிள்ளையாட்டு தான் அமைதியாக இருந்திருப்பீங்க. பிகாஸ் அவன் நம்பிக்கையை அடையணும்ல. அவனுக்கு உங்களை பிடிச்சிருக்குங்கிறதுக்காக மட்டும் எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டாள். அவனும் ஏதாவது உள்குத்து இருந்தால் அதனால் கொஞ்சம் பயந்து தான் நீங்களும் இருக்கீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸ் போக அவனும் உங்களை முழுசாக நம்ப ஆரம்பிக்கிறான். என்ன உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு ஒன்றே நீங்கள் வந்துட்டு அப்படியே ஃப்ளவர்ஸ்க்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்க பின்னாடி கேட்ட சவுண்டில் டப்புன்னு திரும்பி பார்க்குறீங்க. அவன் அங்கே நிற்கிறான். நீங்களோ அது எனக்கு இப்போது அவங்கள பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு கேட்டால் தெரியல, ஆனால் கண்டிப்பாக இங்கேருந்து என்ன விட போகிறதில்ல, நான் இங்கே தான் இருப்பேன். அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு யோசிக்க டைம் கொடுக்கலாமே ப்ளீஸ் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நீங்கள் அப்படி க்யூட்டாக கேட்க ஆகணும். ஐயோ ஆல்ரெடி அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு ஓகே டேக் யூர் டைம், ஆனால் நல்ல முடிவாக சொல்லு, சீக்கிரமே சொல்லு அப்படின்னு உங்களை ஹக் பண்ண வரான். அப்படின்னு நீங்கள் போய் நினைக்கிற ஓகே கூல் அப்படின்னு சொல்லிட்டான் போக. நானும் எவ்வளோ நல்லவனாக இருக்கான், சே நீ நல்லவனாக இருந்திருக்கக்கூடாதாடா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா ஜிமினோ. அப்படின்னு வந்து முன்னாடி நிற்கிறான். என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன மேடம் அவனை லவ் பண்ணி அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டீங்க போல. போகுது பாரு புத்தி அப்படின்ட்டு. அப்படி நான் பண்ணால் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறீங்க அப்படிங்க அப்படின்ட்டு அப்படியே கிட்ட நெருக்கி வர அப்படின்னு நீங்கள் பின்னாடி வந்து நிற்கா. அப்படியே உங்களை முறைச்சிக்கிட்டு கிட்ட வந்து நிற்கிறான். முன்னாடி உனக்கு பிரச்சனை அப்படின்னு. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறீங்க. நீ எதுக்கு நீங்கள் வந்த. நான் என்ன வந்து அப்படின்ட்டு நீங்கள் திணற. எங்களை காப்பாற்றுறதுக்குன்னு மட்டும் பச்சையாக போய் சொல்லாத. அதெல்லாம் இல்லையே, எனக்கு என் டீம் உங்களை விட கண்டுபிடிச்சி உனக்கு கொண்டு போய் கொடுத்தா நல்ல பேர் வாங்க முடியும், அதுக்காக தான். அதான் நான் பார்த்தேன். ஆனால் இப்போ வந்த வேலையை விட்டுட்டு மேடம் வேறு வேலை பார்த்துட்ருக்கீங்க போல். நான் என்ன பண்ணுறது, இவனை பிடிக்கலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி அவன் என்ன படிச்சிட்டான். அவனுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சே, இதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியும். அதுக்கு அப்புறம் என்ன, அவனே என்ன பிடிச்சிருக்கும் போது செட்டில் ஆகிட வேண்டியதான் எது அப்படின்ட்டு அவனால் அதை தாங்கிக்கவே இல்லை. கழுத்தை கத்திக்க எல்லா பக்கமும் கேமரா இருக்குது தெரியுமோல அப்படின்னு தள்ளுறீங்க. ஜிமினுக்கு எதுவும் ஆயிருமானு உங்களுக்கு பயம். ஜிமினு அவங்கள ஒரு மாதிரி நக்கலாக பார்த்தா பார்க்கட்டும் இப்போ என்ன அப்படின்ட்டு கிட்ட வரான். தள்ளி போங்க அப்படின்னு தள்ளிங்க. முடியாதுடி, நீ எனக்கு ஒரு பதில் சொல்கிறது வரைக்கும் உன்னை விட போகிறதா இல்லை. என்ன உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா, இங்கேயே இருந்துடலான்னு நினைக்கிறியா, அதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க கையை பிடிச்சிருக்க. லூஸா நீங்கள், கேமராஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், லூஸ் மாதிரி பண்ணிவிட்டு அவன் இங்கேருந்து பார்த்தா அவ்வளோதான், முதல்ல இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு தடுத்துறீங்க. முடியாது, பதில் சொல்லணும். பின்னாடியே வரான். அப்படியே ரூமில் அவங்கள லாக் பண்ணி அப்படியே அவங்க கிட்டே வந்து நிற்க. என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறீங்க. உன் மனசில் யார் இருக்கான்னு சொன்னால் போயிடுவீங்களா, சொல்லு மொதல் அப்படிங்கிறான். நீங்களோ அது அந்த அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குல ஜிமினால் அந்த வார்த்தையை கூட காதில் வாங்க முடியல. ஸோ டக்குன்னு உங்களை இழுத்து அப்படியே கிஸ் பண்ண 2 பேரோட கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் சொல்லி நீங்கள் அப்படியே ஜிமினை தள்ளி அறிவு இருக்கா என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம கிஸ் பண்ணி விட்டுட்டு ஆணி மூஞ்சி பண்ண திட்டுறீங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, அவன் பேர் கூட வாயிலேருந்து வரக்கூடாதுடி, அவனுக்கு நான் தான், அதை மாற்ற முடியாது. உன் மண்டைக்குள்ளே அதை நல்லா பதிச்சு வச்சுக்கோ. இங்கே பாரு, அவன் நான் கல்யாணம் நீங்கள் செட்டில் ஆகலான்னு முடிவுக்கு இது பண்ண அவ்வளோதான், இந்த இடத்தையே பிளாஸ்ட் பண்ணி விட்டுருவேன், நான் செத்தாலும் பரவாயில்லன்னு அப்படின்னு மிரட்டுறான். நீங்கள் சிரிக்கிறீங்க. நாடி சிரிப்பு அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வர. சும்மா கிட்ட வராத. இப்போ இதையவே அவன் பார்த்தானு தெரியல, எனக்கு வேறு பயமாக இருக்குது. லூசா நீ, உன்னை காப்பாற்ற தாண்டா வந்த இடத்துல இப்படி நானே மாட்டிக்கிட்டேன், எப்படி தப்பிக்கிறேன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்க, நீ வேறு லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்க, தள்ளிப்போ பார்த்துட போகிறான் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு நடுங்குறீங்க. ஸோ இது நான் பிடிச்சிருக்கு ஜிமினுக்கு. அப்போது உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு அதில் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறேன், எனக்காக தான் வந்து அப்படியா அப்படின்னு அப்படி உங்கள் கண்ணை பார்த்துட்டே கேட்க. இதை நான் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுமா, ஃபஸ்ட்டு தள்ளிப்போ அப்படின்னு தள்ள. ஏய் இது அவனோட ரூம்டி, இங்கெல்லாம் எந்த கேமராவும் கிடையாது. நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், அவனோட ரூம் ப்ரைவேட்டாக, இது முன்னாடியிலேருந்து இங்கே கேமரா கிடையாது, எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் அவன் இல்லாதப்போ தைரியமாக வந்தேன் அப்படிங்கிறான். அது ஏன்டா இவ்வளோ லேட்டாக சார், ஏன் உன்னாலே தெரிஞ்சு என்ன பண்ணிப்பேன் சொல்லி பயமில்ல. இப்போ ஜிமினை எடுத்து அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. ஜிமினுக்கே அது ஆனந்த அதிர்ச்சி. ஆனால் உங்களை அப்படியே பார்க்க, ஆனால் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணி
இங்கேருந்து காப்பாற்றி கெத்தாக சொல்லலாம்னு நினச்சேன். கடைசியில் இப்படி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்போ மட்டும் என்ன ஆடிட்டு அவனே கிட்டே நெருங்கி வரான். சரி சரி வந்துட போகிறான் அந்த மண்டையை, வெளியில் போ அப்படியே தள்ளுறீங்க. ஏண்டி அனுப்புறதுலே இருக்க? பார்த்துட்டானா பிரச்சனை. சரி, அவன் கூட நீ இருக்கிறது எனக்கு பிடிக்கலடி. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் கூட இருந்தால் தானே எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். அவன் ஒன்று சேச்சா அதெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல, அந்த வகையில் நல்லவன் தான். எது அப்படின்னு ஜிமின் மறிக்கா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்ட்டு விரட்டி விட்டுறீங்க. ஸோ வந்துட்டு இப்படியே நீங்களும் ஜிமினும் வந்துட்டு அவனுக்கு தெரியாமல் அவன் இல்லாத போது அப்பப்போ ஜிமின் அவங்க ரூமுக்குள்ளே வந்து அவங்க கிட்ட அப்படியே அத்துமீறல் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க. இங்கே கைராவும் தாயாங்கும் சேர்ந்து அப்படியே ரொம்ப தீவிரமாக வந்து அங்கே உள்ள கேமராஸ் அப்புறம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து ஹேக் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கா. இங்கே மற்ற ஆளுங்களெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத ஜேகேவும் சாராவும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி டீம் ஒர்க்காக சேர்ந்து இப்போ 2 பேரும் சீக்ரெட் ஏஜென்ட் வெர்சஸ் சீக்ரெட் ஏஜெண்டாக இருந்தவங்க இப்போ ஒன்றா வந்துட்டு சேர்ந்து இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் அவன் பக்கத்துலேயே இருந்து அவனை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்க. அவன் உங்கள் கூட இருக்கும்போது அவனை மீறி எல்லாத்தையும் வளர ஆரம்பிக்கிறான். அவனுக்கு எங்கெல்லாம் இருந்து கனெக்ஷன் இருக்குது, யாரெல்லாம் இருக்காங்க, இந்த மாதிரி அடுத்ததான் அவன் என்ன பண்ண போகிறான் எல்லாத்தையுமே சொல்கிறான். ஸோ பெரிய சயின்டிஸ்ட்டு தான், ஆனால் என்ன பண்ணுறது, அதை நல்ல வழியில் பயன்படுத்தாமல் இப்படி பண்ணிகிட்ருக்கான். செத்தவங்களுக்கு உயிர் கொடுக்குறேன்ட்டு லூசு பையன் எதையோ ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கான். அதுக்கு தான் இந்த நாய்ங்க இந்த எலியெல்லாம் இங்கே வச்சுருக்கான். அவங்க மேலே ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஐயோ எத்தனை பேத்த கொண்டு இருப்பான்னு தெரியலையே. இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணி இவனை மாதிரி ஆளுங்கள்லாம் விட்டு வைக்கக்கூடாது. இவ்வளோ பெரிய பேஸ் வச்சு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கானா. இவனுக்கு யாரோ பணம் கொடுத்து உதவிட்டு இருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் வெளியிலேருந்து பெரிய பெரிய ஆளுங்க தான் உதவிட்டுருக்காங்க. அவங்களெல்லாம் இவன் மூலியமாக தான் பிடிக்கணும். ஸோ இது பெரிய ஒரு கனெக்ஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு இது சவால் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் அப்பப்போ டைம் கிடைக்கும்போது ஒருத்தர் பார்க்கும்போது எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு அப்படியே கைரா வந்து ஹேக் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே எல்லோரும் திடீர்னு என்ன கேமராஸ்லாம் வந்துட்டு இதாக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமுக்கு வர எங்கள் தாயாங்கோ அந்த காதில் வாங்கினதும் அப்போ கரெக்டாக அங்கே கைரா தான் இருப்பா அப்படின்னு அவன் வந்துட்டு கணிச்சிட்டான். ஸோ எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அந்த ரூம்லேருந்து அவளை காப்பாற்றிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் வந்துட்டுருக்கா. ஸோ எல்லாரும் உள்ளே வர்றதுக்குள்ள தேங்க அப்படியே அவளை இழுத்துட்டு வேறு பின்னாடி பக்கமாக வெளியாகிறதுக்கு கரெக்டாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தவங்களோ எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, ஆனால் எப்படி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவனுங்க அதுக்குள்ளே நோண்டிகிட்டு இருக்கா. கைராவோ இங்கே அப்படியே தேங்க இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு என்ன அப்படின்னு பயந்து பார்க்க அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இல்லை எனக்கு கொஞ்சம் தான் ஹேக் பண்ணிட்டேன், இதெல்லாம் எவிடன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவள் ஒரு பென்ட்ரை காட்ட. நான் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்தால் அவ்வளோதான், அவனுங்க எதையோ கண்டுபிடிச்சிட்டானுங்க, டவுட் வந்துருச்சு. கொஞ்ச நாள் அந்த பக்கம் போகாமல் அமைதியாரு. ஆனால் நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு, தெரியுது சீக்கிரமே கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் அப்படியே அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணால் கீழே வந்துட்டு அந்த டாக் இருக்குல்ல அதோடு வந்துட்டு சாரா இப்போ நல்லா வந்து பழகிட்டா. ஸோ விளையாண்டுட்டுருக்கா. ஸோ அதுங்களும் வந்துட்டு குட்டி போட்டிருக்கு, அதை எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கா. அப்போ சிக்கிவோ நாடி அப்படின்னு வந்து கிட்டே நிற்கா. இங்கே பார்த்தியா குட்டி போட்டிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக 4 குட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நீ ஒத்துழைச்சா நம்மளும் தான் போடலாம் அப்படிங்கிறா. சி அப்படின்னு நெஞ்சில் அடிக்கிறா. நாடி வேணாமா அப்படிங்க. இங்கே இருந்துகிட்டு இந்த பேச்சு எங்கே இருந்தால் என்ன, குட்டி போடுறதுக்கு எங்கே இருந்தால் என்ன, அதுக்கான இடம் கிடச்சா போதும். இந்த பாரு இங்கெல்லாம் எவனும் பார்க்க மாட்டான், வரியா அப்படியே கொஞ்சம் ஒதுங்கோ. ஐயா ஆசையை பாரு அப்படின்னு அடிச்சுட்டு. ஆனாலும் உங்களை விட அலெக்ஸ் தான் பெரியவன். என்னடி சொல்கிற? ஒரே நேரத்தில் 4 குட்டி போட்டிருக்கான், உன்னால் கூட ஒரு குட்டி தானே போட முடியும். முன்னாடி எப்படி சொல்லிட்டா, அதெல்லாம் என்னாலே முடியும், பார்க்குறியா அவனோட ஒன்று எச்சா போட்டு காட்டுறேன். எதை 5 குட்டி போடலாம் நம்ம, வா நீ மட்டும் ஒத்துழைப்பு கொடு, எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு இழுத்துட்டுருக்கா. சாராவும் அவனை அடிச்சுட்டு ஓடிட்டுருக்கா. ஸோ இப்படி அவங்களோட இது போயிட்டுருக்கு. இங்கே ஜிமினும் நீங்களும் வந்துட்டு கண்ணாலேயே காதல் வளர்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் பக்கத்தில் அந்த பாஸ் பண்ணையே இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயமா வெளியில் போக இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஜிமின் கரெக்டாக ரூம்குள்ள வர. நீங்களும் குளிச்சுட்டு அப்போ தான் டவலோட அப்படியே உள்ளே வரீங்க. அவன் இல்லைங்கிற தைரியத்தில் தான். ஸோ ஜிமின் வந்தது உங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் பாட்டுக்க டவலோட உள்ளே வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கலாம் பார்க்க பின்னாடிலேருந்து யாரோ ஹக் பண்ண அவ்வளோதான் பயந்துறியா. அப்படின்ட்டு நீங்கள் கற்ற போக அப்படின்னு வாயில் கை வச்சு அப்படியே பார்க்குறீங்க. ஜிமின் நீங்கள் என்ன பண்ணுற அப்படிங்கிறீங்க. ஒன்றா தாண்டி பார்க்க வந்தேன், பட் இப்படி ஒரு தரிசனம் கொடுப்பேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். அவன் கையில் இப்போ அவங்க டவல் அவனும் அப்படியே டக்குன்னு இழுக்க. நீங்களும் அப்படின்ட்டு கை வச்சு மறைக்க. இதுக்கு மேலே அங்கே மறைக்க நடி இருக்கு, இத்தனோட கை வச்சு இவ்வளோ இடத்த மறைச்சிடுவா, எங்கப்பா எப்படி இருக்கா அப்படின்னு இந்த பெட்டில் எழுத்தவங்கள சரிச்சு உங்கள் மேலே அப்படியே படுக்கிறான். என்ன பண்ணுறீங்க, வந்துட போகிறான். லாக் பண்ணிட்டேன்டி, வரமாட்டான், லேட்டாகும் அப்படிங்கிறான். ஆனாலும் அவனுக்கு ரொம்ப தைரியம். எழுந்துரு, நமக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை, கல்யாணம் ஆனால் தான் ஒத்துக்குவே அடி பொண்டாட்டி அப்படிங்கிறான். எதை ஆனால் ஆகலாட்டி நீ தாண்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முன்னாடி அவனை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க, அவன் கூட வேற இருக்கிறது கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எப்பெல்லாம் பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். அப்படியே அவங்க கழுத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கை அத்துமீறுது, லெப்பும் அத்துமீறுது. அவங்களால முடியல, மூன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க.
அப்படியே ஜிமினும் உங்களோட மேக் அவுட் பண்ண. ஸோ 2 பேரும் அங்கே லவ் மேக்கிங் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே நீங்கள் அவன் மேலே படுத்து தூங்கிட்டு இருக்க. திடீர்னு முழிச்சு ஜிமின் அப்படின்னு எழுந்திருக்கேன். என்னடி அப்படின்னு அவன் அசால்ட்டாக படுக்க. என்னடா உன் பெட்ரோல் மாடி படுத்து கிடக்குற, எழுந்துட்டா வந்துட போகிறான் அப்படிங்க. இப்போ தான் ஜிமினுக்கு புரியுது. ஓ ஷிட், என்ன காரியம் பண்ணிட்டா அப்படின்ட்டு. சாரிடி அது எதுவும் அப்படிங்க. எனக்கு அது பிரச்சனை இல்லை, அவன் வரதுக்குள்ள முதல் நீ வெளியே போ அப்படிங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே அவன் ரூமுக்கு போயிடறான். தலையை கொதிட்டு அப்படியே நடக்க. உங்களுக்கும் அவன் தொட்ட இடம்லாம் ஒரு மாதிரி குறுகுறுப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவனையே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே வாட்டர் வந்துட்டு எப்பவும் போல் நீங்கள் ஃப்ளாஸ்க்லாம் ஊற்றிட்டு இருக்க. ஜிமின் அப்படியே பின்னாலேருந்து வந்தவன் அவங்க ஹிப்பை லைட்டாக தொட. ஷோ சும்மா இருக்க மாட்டியா அப்படிங்கிறீங்க. முடியலடி அப்படி பார்த்ததுலேருந்து ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ கொஞ்சம் அடித்து பிடிக்கிறான். நீங்கள் அவனையும் பார்த்துட்டு அப்படியே இருக்கீங்க. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு அந்த ரூம்குள்ளே யாரோ வர சவுண்ட் கேட்க. ஜிம்மிலாம் எகிரி குதிச்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். பார்த்தா பாஸ்மாண்டியே தான். சக்ஸஸ், நான் ரெடி பண்ணது சக்ஸஸ் ஆயிடுச்சு. என்னால் இனிமேல் செத்தவங்களோட மூலியை கூட ஆக்சஸ் பண்ண முடியும், என்னால் எழுப்ப முடியும், உயிர் கொடுக்க முடியும்னு லூஸு மாதிரி பழம்பிட்டு இருக்கான். வந்துட்டான்டா பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்க. இங்கே பார், இது சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஒரு இறந்த எலிக்கு நான் உயிர் கொடுத்தேன். உயிரோடு இருக்கிற இன்னொரு எலியோட மூளையை வச்சு அதுக்கு என்னால் உயிர் கொடுக்க முடிஞ்சு. அப்போ மனுஷங்களுக்கே இதை ட்ரிக் பண்ணால் பைத்தியமாடா நீ, செத்தவனை எழுப்ப உயிரோட இருக்கவனை சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேடா, என் லூஸாக இருப்பான் போல், இவன்லாம் சயின்டிஸ்டாக அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. அவனும் மென்டல் மாதிரி அதெல்லாம் பேசிக்கிட்டு. இந்த சக்ஸஸில் எனக்கு உன்னை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும்னு தோணுது. அந்த சக்ஸஸ் பார்ட்டி அப்போ நீ எனக்கு கூட இருப்பியா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவியா, இவ்வளோ நாளும் உனக்கு டைம் கொடுத்தனே, என் மனசு உனக்கு புரியலையா அப்படி இப்படின்னு அவனை சென்டிமெண்ட்டாக அப்படியே டைலாக்லாம் அடிச்சு விட. நீங்களோ இதுதான் சரியான வழி, வெளியில் போக முடிஞ்சால் தான் தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. உங்களை ஹக் பண்ண வர. ஆனால் இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம், ஏற்கனவே ஒரே ரூமில் இருக்கணும், எல்லோரும் ஒரே ரூமில் இருந்தாலும் நீ தனியாக தானே இருக்க. ஆனால் நான் எந்த டிஸ்டர்பும் பண்ணலையே, அது நமக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல. எவன் உன்னை என்ன சொன்னான்? யாரும் எதுவும் சொல்லலை, பட் சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காக சீக்கிரமே நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க சக்ஸஸ் பார்ட்டி அப்போது அவங்க பார்ட்னர்ஸ் எல்லாத்தையுமே வர வைங்க, அங்கே வச்சு என்னை பற்றி சொல்லுங்கள், நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் ஊசிப்பேத்தி விட. அவனுக்கும் ஹாப்பியாக தாங்கலை. எல்லாருக்கிட்டேயும் சொல்லி அவன்கிட்ட வேலை பார்க்குறவங்க, அவன் கூட யார் யாரெல்லாம் லிங்கில் இருக்காங்க எல்லாரையும் வர வைக்கிறான். நீங்களும் இந்த டயத்துக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேங்கிற மாதிரி. ஸோ அதுக்குள்ளே அவனை பற்றின எவிடன்ஸ் எல்லாம் வந்துட்டு கைரா ஒரு பக்கம் வந்து திரட்டிட்டா. ஸோ அவனோட எல்லாத்தையும் வந்துட்டு ஹேக் பண்ணியாச்சு. அவனால் எந்த ஒரு இதுவும் வந்து யாருக்கும் கம்யூனிகேட் பண்ணி தப்பிக்க வைக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பிடிச்சிட்டேங்க. எல்லாம் போய் சுற்றி வளைச்சதுக்கப்புறம் அவன் சொன்ன இடத்துக்கு, பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த இடத்துல எல்லா ஆக்சஸையும் இப்போ உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டீங்க. ஸோ முன்னாடியே வந்துட்டு தயாங்க, கைரா, சாரா, ஜேகே, ஜிமின்னு எல்லாம் சேர்ந்து பார்த்தா. ஜிமினுக்கு தான் கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்குது. எது மச்சான் டென்ஷனாக இருக்கா தயாங்க கேட்க. பின்னா யாழ் கூட அவன் வரான்டா, அப்புறம் எனக்கு இருக்காது, கல்யாணம் பண்ணிக்க போகிறான் நம்மளை, இந்த சட்டி மண்டை எனக்கு இருக்குது அப்படின்னு ஜிமின் புலம்பிட்டு இருக்கா. ஜேகே மச்சான் அவனை நம்ம பார்த்துக்கலாம், அதான் இன்னையோட அவனுக்கு எண்டு கார்டு போட போகிறோமே, மற்றபடி எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுங்கள். நம்ம ஆளுங்களுக்கெலாம் சொல்லியாச்சுல, வந்துடுவாங்களே. ஃபோர்ஸ்க்கெலாம் சொல்லி தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் எத்தனை பேர் வருவாங்க என்னன்னு தெரியல, யார் யார் இதில் இன்வால்வ் ஆகிருக்கான்னு தெரியல, பெரிய இடமா இருந்தால் ரொம்ப கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. பார்த்துடலாம், எல்லாத்தையும் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வந்துட்டு அங்கே அலைஞ்சிட்டுருக்கா. பார்த்தா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. யாத்தே இவன் இந்த அளவுக்கு ஆடும்போது தெரியும் இத்தனை பேர் இதில் இன்வால்வாக இருக்குது, இன்றைக்கி எல்லாத்தையும் கூண்டோடு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இடத்துல கேஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ரெடியாக தான் இருக்கீங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு அங்கே அசம்பிள் ஆனதும் இந்த மண்டையனும் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். நம்ம சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தன்னோட ரிசர்ச் சக்ஸஸ் ஆனதையும், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குலாம் ஒருத்தரை இன்ட்ரோ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்து நிறுத்துகிறான். அப்படியே எல்லோரும் ஷாக்காக பார்க்குறாங்க. பிகாஸ் அந்த நாட்டோட ஹோம் மினிஸ்டர் பொண்ணு நீங்கள். ஸோ அவனுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. உங்களுக்கும் வந்துட்டு சீக்ரெட் ஏஜெண்டாக அவருக்கு பிடிச்சனால தான் இதுக்கு போயிருப்பீங்க. இவளா, இவங்க அப்பா ரொம்ப நேர்மையானவனாச்சே, இவளை எப்படி இவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரு முழிக்க. அவரால் லவ் பண்ணியிருப்பான் போல், அதனால் இருந்தாலும் அப்படின்னு சிலர்லாம் அவன்கிட்ட கொஷின் பண்ண. அவனுக்கே இப்போ தான் எதை ஹோம் மினிஸ்டர் பண்ணா அப்படின்னு அவங்கள பார்க்குறான். நீங்களோ என்ன ஷாக்காக இருக்கா அப்படிங்கிறீங்க, என்ன பேச்சு ஒரு தினுசாக இருக்கா அப்படின்னு பார்க்க. இப்போ நீங்கள் யுவர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சார் இப்போ வந்து நீங்கள் அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அவனும் அங்கேருந்து ஓட பார்க்குறான். ஸோ மற்றபடி அங்கே தான் அவனோட ஆளுங்க எல்லாத்தையுமே ஆல்ரெடி பிடிச்சாச்சு, எல்லாத்தையும் ஹேக் பண்ணியாச்சு. ஸோ அவனால் எதுவும் பண்ண முடியல. ஆல்ரெடி உள்ளே வரதுக்கு முன்னாடி எல்லார்ட்டையும் வந்துட்டு கன்னை வேறு வாங்கியிருப்பாங்க, எல்லாம் அவனோட ப்ரொடெக்ஷனுக்கு சொல்லி. ஸோ அவன்கிட்டையும் இப்போ எதுவும் இல்லை, ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை, மாட்டிக்கிறான். ஜிமினும் அப்படியே வந்துட்டு அவனை கையில் காஃப் மாட்டி, ஏண்டா டே பரதேசி, ஏன் பொண்டாட்டியை நீ கரெக்ட் பண்ணுவியா, அப்படியே போட்டுறான்னு தோணுது. ஆனால் நீ என்ன நிலையெல்லாம் பண்ணியிருக்க, அதுக்கெல்லாம்
எவிடன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கூட யாரெல்லாம் லிங்கில் இருக்காங்க எல்லாரையும் பிடிக்கணும். அது வரைக்கும் நான் வச்சுருக்க தான் செய்யணும். வேறு என்ன பண்ணுறது, சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜிமின் பிடிச்சி பார்த்தால ஜேகேவும் தாங்கோ 2 பக்கம் அவனை பிடிச்சிக்க. ஜிமினா ஒரு நிமிஷம் அவனை நிறுத்துங்கடா அப்படி சொல்லி எத்தனை நாள் இவன் பின்னாடி சுற்றி அங்கே என்னை கடுப்பு ஏற்றி விட்டுருப்பான். இவனை கொஞ்சம் வெறுப்பேற்றணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹிப்போட ஹோல்ட் பண்ணி ஜேகே ஜிமினோடைய கிட்ட இழுக்க அங்கே நின்றுட்டு இருந்தவங்களாம் அப்படியே பார்க்க அவனுக்கும் அந்த பாஸ் மேனி எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. டே வேணாம் அவளை விடு அப்படிங்கிற மாதிரி கத்த. அவள் ஏன் பண்ணாட்டிட்டா நீ நான் விடுன்னு சொல்கிறது, பேபிமா கிஸ்மி அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் உங்ககிட்ட மூஞ்சி திருப்பேன். நீங்களோ ஐயோ போங்க எனக்கு வெக்கமாக இருக்குன்னு. ஏன்டி வெக்கப்படுற நேரம் அது, அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும் நான் கிஸ் பண்ணடி அப்படிங்க. நீங்களோ அப்படின்னு கிட்ட வந்து அப்படியே ஜிமினை இழுத்து அப்படியே ஜிமின் லெப்பிக்கிட்ட போக இந்த அளவு கத்துறான். ஏய் வேணாடி இப்படி மட்டும் பண்ணாத, நல்லா அதை தாங்க முடியாது அப்படின்னு அவன் பாட்டு கதறிக்கிட்டு இருக்க. தயாங்கும் ஜெயிக்கவும் ஒருத்தனை இந்த அளவுக்கு பழி வாங்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. ஸோ அப்படியே ஜிமினோ என்னை எத்தனை நாள் கதற விட்டுருப்பேன், கதறு நல்லா கதறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை இழுத்துப்பா அவன் கிஸ் பண்ண. 2 பேரும் அப்படியே அங்கே டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஜெயிக்கவும் ஜிமினோ டே போதுண்டா நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜிமினை நிறுத்துறாங்க தயாங்கும் ஜெயிக்கவும். ஸோ அவனும் இவனுக்கு இந்த தண்டனைலாம் பத்தாது, இன்னும் நிறைய இருக்குது, இருடா என் பொண்டாட்டியோட அங்கே வந்து உன்னை பார்த்து வெறுப்பேற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவனை என்னடா சின்ன பிள்ளை மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க சொல்லிட்டு சரி போவோம்மா மாமியார் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அத்தனை பற்றியும் அரெஸ்ட் பண்ண. அவங்களும் நாங்களாம் யார் தெரியுமா அப்படின்னு, இதெல்லாம் தெரியும்டா வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தேச துரோகிங்க, பெரிய இடத்துல இருந்துக்கிட்டு என்னெல்லாம் வேலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எல்லாத்தையும் அடித்து இழுத்து அந்த கேங்கே பிடிச்சி ஒரு வழியாக வந்துட்டு எல்லாத்தையும் மாட்டி விட்டதுனால இப்போ அவங்க வந்து டீமுக்கு வந்துட்டு எல்லாம் வந்துட்டு பாராட்டு மழையாக தாங்கலை. ஸோ வந்துட்டு அவார்ட்லாம் கொடுக்குறாங்க. செம்ம ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்க இதெல்லாம் நீங்கள் இல்லாமல் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் உங்களை பற்றி பேசுகிறானுங்க 3 பேரும். ஸோ நீங்கள் 3 பேரும் அப்படிலாம் சொல்லிட முடியாது, நாங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி இவங்க அங்கே இருந்தனால தான் எல்லாரையும் ஈஸியாக ஒர்க் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி பாராட்டிக்கிறீங்க. ஆனாலும் இதுங்க சண்டை போட்டுக்கிட்டாலும் ஒருத்தருக்கு அடிச்சுக்குதுங்க, சலிச்சவனே இல்லைங்கிற மாதிரி இப்படி பாராட்டிக்கிட்டாலும் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எங்கள் கைரா வந்து அப்படியே தாங்க பக்கத்தில் இருக்கா. அவன் ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அவளை பார்த்து தேங்க்ஸ் அப்படிங்க, அவ்வளோ லவ் யூ அப்படிங்கிறா. ஸோ இங்கே அதே மாதிரி அப்படியே வந்து ஜேகேவோ லவ் யூ டி அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு சாரா சொல்கிறா. அப்புறம் இங்கே உங்களை அப்படியே ஜிமின் பார்க்க நீங்களும் அவனை அப்படி பார்த்துட்டு ஐ லவ் யூ அப்படிங்கிறீங்க. அவனும் லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ணுறான். ஸோ இப்போ 2 பேரும் தேங்க்ஸ் சொன்னவங்களும் இப்போ மாறி லவ் யூ சொல்கிறாங்க. ஸோ 3 பேருமே அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஒரு வழியாக அதெல்லாம் முடிச்சிட்டிங்க. அடுத்தது என்ன உங்கள் லைஃப்பில் உங்களோட மேரேஜ் தான். ஸோ அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு. 3 ஜோடியுமே ரொம்ப ஹாப்பியாக மனவரைக்கு வரீங்க. 3 பேரும் அப்படியே பாய்ஸ் வந்து உட்காந்துட்டு அவங்களே பார்க்குறாங்க. இத்தனை நாள் வந்துட்டு ஃபேன் ஷர்ட் அந்த மாதிரி பார்த்தேன், இன்றைக்கி சாரியில் அவ்வளோ அழகாக இருக்கீங்க 3 பேரும். ஸோ குனிஞ்ச தலை நிமிராமரை அடே எங்கள் அப்பா இவங்களுக்கு இந்த அடக்க உடக்கம்லாம் தெரியுமா, அடே நான் கூட இதை எந்த கடையில் விற்கும்னு கேட்பாங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி 3 பேர் கலாய்ச்சிட்டு இருக்கா. அப்படியே 3 பேரும் குனிஞ்ச தலை நிமிராமல் அவனுக்கு பக்கத்தில் வந்துக்கார தாலியை கையில் எடுத்தவனுங்க கட்டலாமா கேட்க எத்தனை பேத்துக்கு இந்த மாதிரி கட்டலாமான்னு கேட்டுட்டு கட்டுற புருஷன் கிடைக்க போகிறான். ஸோ அவ்வளோ ஹாப்பியாக நிறைஞ்சு போயிடுது. ஸோ நீங்களும் இதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், சீக்கிரம் கட்டுறா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அவனும் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட போகிறான். ஸோ இங்கே தாங்க இத்தனை நாள் நாங்கள் உங்ககிட்ட வந்துட்டு விளையாடிட்டு இருந்தோம், இனிமேல் நீங்கள் விளையாட போகிறீங்க அப்படிங்கிறான். இதெல்லாம் ரொம்ப தப்பு ப்ரோ அப்படின்னு ஜேகே சொல்ல, என்னடா சொல்கிற, இனிமேவும் நம்ம தான் விளாடணும், இதை கட்டிட்டா மட்டும் இவங்க நம்ம அடங்கிடுவாங்க, நீங்களாம் நினச்சிக்கக்கூடாது, இதுக்கப்புறமா நம்ம தான் அடங்கி போகணும் அப்படிங்க. சாராவா அவன் மேலே அப்படி அப்படின்னு முட்டுறா. அவனும் என்னடி உண்மையாக சொல்லணும் வலிக்குதா அப்படிங்க. அப்படின்னு மறைச்சி பார்க்க சரி கல்யாணத்தை போ அடிச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டலாமா அப்படின்னு அப்போ அவனும் கேட்டுட்டு அப்படியே கட்டுறான். ஸோ 3 பேருமே தாலி கட்டி முடிச்சதும் ஃபோர்வெல்ல அப்படின்னு கிஸ் பண்ண அப்படியே ஹாப்பியாக உங்கள் லைஃபையும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் இதே மாதிரி ஒரு பெரிய கேஸ் உங்கள் கையில் வருது. டீமாக இந்த டைம் கிளம்பிட்டீங்க. இந்த டைமும் கைரா மேலே அங்கே இருந்த பாஸுக்கு லவ் வர இங்கே தாயாங்க பூசு மூச்சு விட்டுட்டு டே நான் பொண்டாட்டியில் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கான். ஜிமினும் ஜெகவும் வாய் விடாமல் சிரிச்சுட்டுருக்கா. டே நிப்பாட்டுங்கடா சிரிப்பாக இருக்கான்னு. ஜிமின் இப்போ புரியுதா என்னோட இது அப்படிங்கிறான். எல்லாம் புரியுது, ஆனால் அவங்ககிட்ட என் பொண்டாட்டியை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக அவங்களோட வேலையை அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கீங்க. ஓகே இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.